மால்தீவ்ஸ் வைப்ல யூஏல இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிளேஸ் எங்க இருக்கு, இதோட காஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த vlogல எதை பத்தி பார்க்க போறோம்னா, யூஏல இருக்க ஒரு மால்தீவ்ஸ் பத்தி தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிளம்பியாச்சு, இப்ப நம்ம ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்க வீட்ல இருந்து ரெசார்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. நான் எங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னா ஷார்ஜால தான். ஆக்சுவலா பிளான் பண்றது என்னமோ ஸ்டெக்கேஷனுக்கு தான். எனக்கு என்னமோ போனோடனே 4 வீடியோ எடிட்டிங் இருக்கு, அங்க போய் அதை வேற ஷூட் எடுக்கணும். இந்த ரெசார்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உமல் குயின்ல. எப்படி துபாய் ஷார்ஜா வந்து ஒரு ஸ்டேட்டோ, அந்த மாதிரி உமல் குயின் ஒரு ஸ்டேட். ஆனா இது இங்க வந்து எமிரேட்னு சொல்லுவாங்க. அப்புறம் யூஏல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 140 ஸ்பீட்ல கூட நம்ம போலாம். ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கேமராஸ் இருக்கும். நம்ம ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனும் போடுவாங்க. அப்புறம் உமல் குயின் போற வழியில லூலு இருந்துச்சு, அங்க போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. இந்த ரெசார்ட்டுக்கு போற வழி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டெசர்ட், ஆள் நடமாட்டமே இருக்காது சுத்தமா. இந்த டெசர்ட்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உள்ள இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு போற வழியே பேம்போ ஸ்டிக்கால ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், இதுக்கப்புறம் வந்து கடல் இருக்கு. கடல்ல வந்து எப்ப பெரிய அலையா வருதோ அப்பெல்லாம் இங்க தண்ணி வந்துருமா. இதே வந்து டே டைம்ல அலை சின்னதா இருக்கும்ல, அப்ப தண்ணி எல்லாமே உள் வாங்கிடுமா. இப்ப சம்மர் டைம்னால கீழே பாத்தீங்கன்னா தண்ணி அந்த அளவு கிடையாது. ஆனா அந்த ஏரியாவுமே கம்ப்ளீட்டா ட்ரை ஆகல. ஏன்னா அலைக்கு ஏத்த மாதிரி தண்ணி வந்துட்டு போறதுனால கொஞ்சம் ஈரமாவே தான் இருக்கு. அண்ட் நிறைய நண்டு இருக்கு, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கருப்பு நண்டு இருக்கு. உள்ள வந்தோடனே இந்த பெரிய டோம் தான் ரெஸ்டாரண்ட் அண்ட் ரிசப்ஷனும். சோ இதுக்கு லெஃப்ட் சைட்ல 5 டோம் அண்ட் ரைட் சைட்ல 5 டோம் இருக்கும். இந்த ரெசார்ட்ல டோட்டலாவே 10 ரூம்ஸ் தான், 10 புக்கிங்ஸ் தான் இருக்கும். இந்த கிளாஸ் டோமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, டே டைம்ல அப்படியே சன்லைட் ஃபால் ஆகுற மாதிரி இருக்கா, ஆனா கொஞ்சம் கூட உள்ள சூடே தெரியல. அண்ட் நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்கு. அப்புறம் மக்களே, இந்த ஸ்டெக்கேஷனுக்கு நாங்க பேர்லாம் பண்ணல, இது ஒரு கொலாபரேஷனுக்காக வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட 1 டே காஸ்ட் எவ்வளோன்னு கடைசியில சொல்றேன், வர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்புறம் வெல்கம் ட்ரிங்க், சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. Take one and eat, okay? Chocolate. Okay. Yum. Okay, drink the juice. நல்லா இருக்கா? அண்ட் செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டோமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்களோட டோம் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. ஆனால் கிட்ஸ் வச்சுட்டு இந்த ரெசார்ட்டுக்கு போனீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 7-8 ஃபீட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் கீழே வந்தா பெருசாக எதுவும் ஆகாது. நிறைய நண்டு தான் இருக்கு, நண்டு தான் வந்து கடிக்கும். So due to summer this water was low? No sir, here we have low tide and high tide. Okay. Now is a low tide. Okay. Okay. So by late evening it will come again. High tide. Okay. So many crabs are there. Yes. Will it bite her? It won't. It won't come out. So when the water is at the low tide, you can see so many of crabs, and when water came, you can see varieties of fish. Fish, okay. Okay. So usually the evening time will be the high tide or more? Depends, sir. Just now, today water came early and it went back. Okay, So okay. it depends. Maybe late evening might come. Okay. So twice a day there will be, mostly once in the morning and once in evening, afternoon, like that. Okay. So, please. Okay. Sure. It's crabber there, crabber. Where's Go, all my go, go. crabber there, Mom? So many crabs. A chocolate bag. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த சவுனா ரூம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா நம்ம ஆவி பிடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரூம் இது. அது எப்படி ஆன் பண்ணோம், எப்படி தண்ணி ஊற்றணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ரெசார்ட் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கடலுக்கு அப்புறம் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அதை தாண்டி வர பேக் வாட்டர் தான் இது எல்லாமே. வியூவை பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ரைவேட், ஒரு ஹனிமூனுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இது. நீங்கள் மால்தீவ்ஸ் போனீங்கன்னா எப்படி நீங்கள் பிரேக் எடுப்பீங்களோ அந்த பிரேக்கை வந்து நீங்கள் இந்த ரெசார்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே கயாக்கிங், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளோட்டிங், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் விண்டரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சம்மர் டைம்னால அந்தளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கே ஒரு செம்ம ஒர்த்தான ரெசார்ட் இது. ஏன்னா ஃபுல்லாகவே நேச்சர் சவுண்ட் மட்டும் தான், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. எல்லாமே பேர்ட்ஸ் கத்துற சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ராகோட சவுண்டு,
ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டெகேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் செம்ம ஒர்த்து. இப்போ வாங்க ரெசார்ட்டோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் டோமுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பேம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும். இதே மற்ற ரெசார்ட்லலாம் ஒரு வாட்டர் மாதிரி வச்சுருப்பாங்களே, ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணிக்கலாம், பாத்ரூம், அப்புறம் டவல், இங்கே நம்ம லக்கேஜை வச்சுக்கலாம். அண்ட் கீழே வந்து ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பெட் இருக்கும். அண்ட் இந்த டோம் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சோண்டு மட்டும் சன்லைட் வரதுக்காக கேப் விட்டுருக்காங்க. இதுவே நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஸ்கையெல்லாம் தெரியும், அதை பார்த்துக்கிட்டே தூங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கம்ப்ளீட் ரூமுமே பேம்போ தீமில் மால்தீவ்ஸில் இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்ரூம். இந்த லாக் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்களேன். உள்ளே வந்தோடனே ஒரு பாத் டப் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்ம ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து ஷவர் ஏரியா. அது பக்கத்துலேயே வந்து ஒரு கிளாஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, மிரர் மாதிரி. ஆனால் இது வெளியில் எதுவுமே தெரியாது, ஃபுல்லாகவே ஸ்க்ரீனால் கவர் ஆகிருக்கு எல்லாமே. அப்புறம் ஷாம்பூ, ஷவர் ஜெல். இந்த வாஷ்ரூம் பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்கடா டாய்லெட்டை காணோன்னு தேடினா அந்த டோருக்கு பின்னாடி இருக்குது. ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அதையுமே ஹுட்டோட தீமில் பண்ணியிருக்காங்க. இந்த டஸ்ட்பினை கூட பாருங்களேன். என்னடா பாத்ரூமை கூட விடாமல் காமிக்கிறான்னு நினைக்காதீங்க, இந்த பாத்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ அதனால் காமிக்கிறேன். அப்புறம் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 சீட்டிங் ஏரியா, அப்புறம் வந்து ஒரு குட்டி ஷோஃபா மாதிரி. இங்கே வந்து ஏசி வைக்க முடியாதுல்ல, ஸோ அதுக்காக ஏர் கூலர் வச்சுருக்காங்க. இந்த டேபிள் மேலே தண்ணி, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டீ காஃபி மேக் பண்ணுவோம்ல அதெல்லாம் இருக்குது. இந்த டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காம்பேக்டான ஃப்ரிட்ஜுமே இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து டே வியூ, லைட்டே போடாமல் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நைட் வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததே ஃபோட்டோஷூட்காக தான். டைம் 4 மணி தானே ஆகுது, சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு படுத்தோம். எடிட்டும் பண்ணல, ஃபோட்டோஸும் எடுக்கல, நல்லா படுத்து தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா டைம் 6:30 ஆகிடுச்சு. அவசரமாக வெளில போய் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் மட்டும் கிளிக் பண்ணோம். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து நேற்று என்னோட இன்ஸ்டா போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட கிளம்பியாச்சு. இதுதான் நைட்டோட வியூ, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஹோட்டல் ரூமோட வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நைட்டு டின்னருக்காக வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட நைட் வியூ மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்கவே. நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா, அப்புறம் சாலட், சூப், அப்புறம் ஜூஸ், பீஸா, டெசர்ட் எல்லாம் சாப்பிட்டு வெளில வந்து பார்த்தா ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தோம்ல, இங்கே தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுல ட்ரையாக. ஆனால் இப்போ நைட் ஆக ஆக ஃபுல்லாக தண்ணி நிறையா வந்துச்சு. இப்போ டின்னர் முடிச்சுட்டு கரெக்டாக வெளில வரும். டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. அங்கே தண்ணி தெரியுதான்னு தெரியல, நான் மார்னிங் கிளிப்பும் அட்டாச் பண்ணுறேன். அகெயின் மார்னிங் ஏஞ்சி வீடியோஸ் எல்லாமே ரீல்ஸுக்கு ஷூட் பண்ணிவிட்டு மால்தீவ்ஸில் எப்படி ஸ்விம்மிங் பூலில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இங்கே சர்வ் பண்ணாங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மெனூஸ் தான். இந்த வியூவை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றதே சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூக்காக தான் இவ்வளோ காஸ்டிங் நினைக்கிறேன். இதோட 1 day ரெண்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1900 dirhams வருது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு அரௌண்ட் ஒரு 45,000 rupees கிட்டே வரும். இது இல்லாமல் வந்து வேட் இருக்கும், ப்ளஸ் வந்து ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரெசார்ட்டை விசிட் பண்ண முடியலனா கூட இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணலாம். ஆனால் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டு, குவாலிட்டி, இந்த வியூ சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணாலுமே வெளியில் டைனிங் ஏரியா இருக்குது. விண்டரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வியூவுமே. நான் சில ட்ரோன் ஷாட்டும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 3 yearsக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்ககிட்ட பேசுகிறேன். இதுக்கப்புறம் UAE பற்றி நிறைய ஸ்பாட்ஸ் அண்ட் ஷாப்பிங்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா UAEல இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.